மாற்றம் நீங்களே கிடச்சிதா? விஜய் அவர்கள் சிஎம் ஆனதும் அவர் கொடுத்த அந்த ஃபஸ்ட்டு ஸ்பீச்சில் எனக்கு பிடிச்சது என்ன, பிடிக்காது என்ன, நான் எதிர்பார்த்தது என்ன, அது நடந்துச்சா இல்லையா, அப்புறம் அந்த 9 மினிஸ்டர்ஸ் எல்லாம் யாரெல்லாம், அதை தான் நான் சொல்ல போகிறேன். நான் எதுக்காக ஃப்ரெஷ் ஃபேஸ் தேடிட்டு இருந்தனோ, புதுசாக யாராவது வந்தால் புதுசாக ஏதாவது ட்ரை பண்ண மாட்டாங்களா, நம்ம எதிர்பார்க்குற ஒரு விஷயத்த பண்ண மாட்டாங்களா அப்படின்னு எனக்கு ஒரு லாங்கிங் இருந்தது. அதை விஜய் சார் பண்ணாரா இல்லையா? விஜய் அவர்கள் சிஎம் ஆனதும் ஃபஸ்ட்டு போட்ட சைனே சிங்கப்பன் அதிரடிப்படைக்கும் ஆன்டி ட்ரக் டாஸ்க் ஃபோர்ஸும் தான். இதுதானே எல்லாரும் ரொம்ப நாள் வேணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. இதுக்கு தான் அவர் ஃபஸ்ட்டு சைன் போட்டிருக்கார். அந்த கரண்ட் பில்லை கொஞ்சம் தள்ளி வைங்க. இந்த ரெண்டும் தான் அவர் போட்ட ஃபஸ்ட்டு சைன். இந்த சிங்கப்பன் அதிரடிப்படைனா என்ன பண்ணுவாங்கன்னா, பீப்புளுக்கு நடுவுலையே பொண்ணுங்க வாக்கி டாக்கியோட அங்கங்கே சுற்றிட்டு இருப்பாங்க. யாருக்கெல்லாம் ஹாரஸ்மெண்ட்ஸ் நடக்குதோ, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வருதுன்னு சொல்லி இன்ஃபர்மேஷன்ஸ் வருதோ, அந்தந்த இடத்துல ஸ்பாட்டில் பிடிச்சி அவங்களுக்கு பனிஷ்மெண்ட்ஸ் கிடைக்கும். இதுதான் சிங்கப்பன் அதிரடிப்படை. இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டுக்கு தேவையான ஒரு முக்கியமான விஷயம்னா இதுதான் ஃபஸ்ட்டு விஜய் சார் சைன் போட்டிருக்காரு. செகண்ட் வந்து என்னென்னா, ஆன்டி ட்ரக் டாஸ்க் ஃபோர்ஸ். நீங்கள் பார்த்துருப்பீங்க, திருத்தணி சம்பவம், அந்த சம்பவம், இந்த சம்பவம்னு நிறைய அந்த கஞ்சா போதனால தான் நடக்குது. அதுக்கான ஃபஸ்ட்டு சைனை இவர் போட்டிருக்காரு. ரெண்டாவது அவர் போட்ட சைன் என்ன அப்படின்னா, ஆன்டி ட்ரக் டாஸ்க் ஃபோர்ஸ், அதாவது போதை தடுப்புக்கான ஒரு போலீஸ் குரூப் அப்படி வச்சுக்கலாம். டோட்டலி ஒரு டிஸ்ட்ரிக்ட்லையும் ஒரு குரூப் இந்த மாதிரி வைக்க போகிறாங்க. அதே மாதிரி அதை தாண்டி இன்னும் சில பிளேசஸில் எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி வைக்க போகிறாங்க. ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு குரூப் அப்படிங்கிறத தாண்டி இன்னும் சில பிளேசஸில் எக்ஸ்ட்ராவாக தேவைப்படும்ல, அங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வைக்க போகிறாங்க. டோட்டலி 65 டாஸ்க் ஃபோர்ஸ் இந்த மாதிரி வைக்க போகிறாங்க. இது இன்னும் இந்த மாதிரி போதை கஞ்சா இது எல்லாத்தையும் ஒழிக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ரெண்டும் தான் அவர் போட்ட ஃபஸ்ட்டு சைன். இதை தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அவர் இதை ஃபுல்ஃபில் பண்ணிட்டார். அப்புறம் இந்த கரண்ட் பில்லு கேஸு, சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றலை, ஸ்டார்டிங்லேயே ஏமாத்துறாரு சிஎம் விஜய் அப்படின்லாம் ஒரே கம்ப்ளைண்ட்டு. இதை பார்க்கும்போது எனக்கு ஒரே ஒரு கொஷின் தான் இருக்குது. ஒரு மனுஷனுக்கு, ஒரு குடும்பத்துக்கு 1000 ரூபா 2000 ரூபா கரண்ட் பில் வருது அப்படின்னா அவங்க எந்த மாதிரியான ஒரு வீடாக இருப்பாங்க? ரிச் ஃபேமிலியாக தான் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட ஏசி அது இதுன்னு எல்லா ஐட்டமும் இருக்கும். இப்போ நான் கேட்குறேன், 1000 ரூபா 2000 ரூபா கரண்ட் பில் வர்ற ஒரு ரிச் ஃபேமிலிக்கு எதுக்கு கரண்ட் ஃப்ரீயாக கொடுக்கணும்? இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் பீப்புளுக்கு தானே போய் சேரணும். அதனால 500 யூனிட்டுக்குள்ளே யார் வருதோ அப்படின்னா மிடில் கிளாஸோ லோவர் மிடில் கிளாஸோ ரொம்ப கஷ்டப்பட்டவங்க அந்த மாதிரி தான் இருப்பாங்க. அவங்களுக்கு 200 யூனிட் வரை ஃப்ரீயாக தரேன்னு சொல்லியிருக்காரு. இதுதான் நியாயம், இதுதான் கரெக்ட். நீங்கள் வந்து சிங்கப்பன் அதிரடிப்படையை பற்றி யாரும் பேசலை, ஆன்டி ட்ரக் டாஸ்க் ஃபோர்ஸ் பற்றி யாரும் பேசலை. ஆனால் இந்த கரண்ட் பில்லு கேஸே வச்சு தொங்கிட்டு இருக்காங்க, ஏன்னு தெரியல. அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வெள்ளை அறிக்கை விடுறேன்னு சொன்னாங்க. அதாவது சட்டசபையிலையும் சரி, இப்போ முதல்வராக பொறுப்படுத்தாலும் சரி, அதுக்குள்ளே என்ன நடக்குது எதுவுமே நமக்கு தெரியாது. அவங்களா வெளியில் வந்து சொல்கிறதா, நம்ம ப்ரூஃப் எதையுமே பார்த்தது கிடையாது. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாட்டில் ஒரு முதல்வர் உள்ளே என்ன இருக்குங்கிறத நான் ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக நான் உங்களுக்கு காட்டுறேன்னு அவர் சொல்லியிருக்காரு. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அவர் சொல்லியிருக்காரு, இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில் இருந்த எல்லாத்தையும் தொடச்சி வச்சுட்டு போயிருக்காங்க, ஒன்றுமே இல்லை. இப்போ நான் அதை சரி பண்ணணும், உள்ளே என்ன இருக்குங்கிற வெள்ளை அறிக்கையை நான் உங்களுக்கு காட்டிட்டு தான் நான் என்னோடய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேட்டிருக்காரு. அஃப்கோர்ஸ் ஹி நீட்ஸ் டைம், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. பிகாஸ் ஃபர்ஸ்ட் டைம் அவர் வந்து சிஎம் ஆகிருக்காரு. அட் தி சேம் டைம் நிறைய கடனில் இருக்குது, நிறைய பிரச்சனைகள் அவருக்கு கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காங்க. அதனால் கண்டிப்பாக அவருக்கு கால அவகாசம் தேவை தான். அவரோட ஸ்பீச்சில் மூணாவதாக எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னா, அவர் ஒன்று சொன்னார், இந்த எலெக்ஷனில் வின் பண்ணிட்டோம் ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் ஒரு ஆட்டம் ஆடி பார்த்துக்கலாம்னு நினச்சிடாதீங்க, அதுக்கு நான் விட மாட்டேன், கவனமாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை யாருங்க சொல்லுவா? ஜெயிச்சிட்டோன்னா எல்லாரும் ஆடணுங்கிற மனசு தான் வரும். அந்த பொசிஷன், அந்த சீட்டு வந்து அவங்களுக்கு அந்த இதை தான் கொடுக்கும். ஆனால் அவர் ஜெயிச்சிட்டோம் ஆடிடலான்னு மட்டும் நினச்சிடாதீங்க, இதை யாரால் சொல்ல முடியும்? எந்த முதல்வர் அவங்களோட மினிஸ்டர்ஸையே வின் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆட்டம் ஆடலான்னு பார்க்காதீங்க, நான் விட மாட்டேன், சென்டர் ஆஃப் பவர் நான் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிவிகேல இத்தனை பேர் வின் பண்ணியிருக்காங்க, இத்தனை சட்டமன்ற தொகுதியில் அவங்க வந்து ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த ஓட்டெல்லாம் அங்கே ஒரு தனி இண்டிவிஜுவல் பர்சனோட ஃபேஸ்க்காக கிடைச்ச ஓட்டா? கிடையவே கிடையாது. விஜய் அப்படிங்கிற இந்த ஒரு ஃபேஸ்க்காக கிடைச்ச ஓட்டு, அந்த சின்ன விசிலுக்காக கிடைச்ச ஓட்டு. இப்போ இதில் இருக்கிற ஒரு எம்எல்ஏவும் யாருன்னே பீப்புளுக்கு தெரியாது. ஆனாலும் ஓட்டு போட்டிருக்காங்கன்னா அவன் என்ன பண்ணியிருக்கான், ஏது பண்ணியிருக்கான், எப்படிப்பட்டவன், எதையும் பார்க்கல. மேலே இருக்கிறது யார்? விஜய். அந்த ஒருத்தருக்கான ஓட்டு தான் இது. அதனால் சென்டர் ஆஃப் பவர் நான் தான், யாரும் ஆடிடலான்னு நினச்சிடாதீங்க. மக்கள் இருக்காங்க, பார்த்துட்டு இருக்காங்க, நான் கேட்பேன்னு சொல்லியிருக்காரு. கீர்த்தனாவை கூட ரொம்ப சின்ன பொண்ணு, அவங்களுக்கு என்ன தெரியும்னு சாதாரணமாக நினைக்கலாம். அவங்க வெறும் பிஎஸ்சி மேக்ஸ் மட்டும் கிடையாது, எம்எஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் படிச்சிருக்காங்க. கீர்த்தனா வந்து ஒரு பாலிகிளாட், அவங்களுக்கு 4 லாங்குவேஜஸ் தெரியும். அந்த மாதிரி இந்த மினிஸ்டர்ஸ் எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரகம். அதனால் அந்த 9 மினிஸ்டர்ஸ் ஒன்றும் சாதாரண ஆள்லாம் கிடையாது. பார்ப்போம், ஸ்டார்டிங் எல்லாம் நல்லா தான் இருக்குது. ட்ராவல் இதே மாதிரி நல்லாவே போயிட்டு இருந்தால் நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த நியூஸ் கிளாக் அப்படிங்கிற ஒரு நியூஸ் சேனல் பார்த்தேன். எலெக்ஷனுக்கு முன்னாடி டிவிகே வேட்பாளர்கள் எல்லாரோட பேரையும் போட்டு அவங்களோட காசு நேமோடு சேர்த்து போட்டிருந்தாங்க.
எனக்கு இருக்கிற ஒரு கொஷின் தான், எலெக்ஷனில் இருக்கிறவன், எலெக்ஷனில் நிற்கிற வேட்பாளர் அவன் என்ன பண்ணியிருக்கான், என்ன பண்ணலை, யாருங்கிறத பற்றி நீங்கள் பேசினா பரவாயில்ல, அவன் படிப்பை பற்றி பேசினா பரவாயில்ல, எப்படிப்பட்டவன் அவன் கேரக்டரை பற்றி பேசினா பரவாயில்ல. உள்ளே எதுக்கு காஸ்ட் நேம் வருது? எதுக்கு ஒருத்தனோட காஸ்ட் நேமையும் தனித்தனியாக போடுறீங்க? அப்போ ஒரு நியூஸ் சேனலில் அவங்களே மக்களோட மனநிலையை காஸ்ட் வைஸாக பிரிக்க ட்ரை பண்ணுறாங்க. நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி அந்த மனநிலையை மக்களுக்கு கொடுக்குறீங்க, அப்படி தானே? இது எந்த விதத்தில் கரெக்டு?